பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே வார்த்தை போர் வெடித்ததால் உட்கட்சி பூசல் உருவாகியுள்ளது. யாராக இருந்தாலும் தன்னை சந்திக்க வேண்டுமென்றால் பனையூருக்கு வாருங்கள் என அன்புமணி கூறிய நிலையில் ராமதாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட முகுந்தன் என்பவர் யார்? தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 28ஆம் தேதியன்று நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பங்கேற்க மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாமக 50 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு இளைஞர்களின் பலம் தேவைப்படுகிறது. ஆகவே அன்புமணியின் உதவிக்கு பரசுராமன் முகுந்தன் என்பவர் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என ராமதாஸ் கூறியிருந்தார். 50 தொகுதிகளை வெற்றி பெறணும்னு ஒரு நல்ல இளைஞர், மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். ராமதாஸ் பேச்சின் போது குறுக்கிட்ட அன்புமணி, எனக்கு உதவியா? வேண்டாம் வேண்டாம். கட்சியில் சேர்ந்த 4 மாதங்களிலேயே கட்சியில் சேர்ந்த முகுந்தனுக்கு என்ன அனுபவம் உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட ராமதாஸ், உனக்கு வேண்டாம்னா போ, கட்சியை நான் ஆரம்பித்தேன், நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் என அழுத்தம் திருத்தமாக கூறினார். வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. சரி அப்போ. இதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் சிலர் ஆட்சேபனை எழுப்பவே ராமதாஸ், இது என் கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி என சற்று கோபமாக கூறினார். இது நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். அப்போது அன்புமணி ராமதாஸ் எழுந்து நின்று, தனது இன்னொரு அலுவலகம் இருக்கிறது, என்னை யாராவது பார்க்க வர வேண்டும் என்றால் பனையூருக்கு வருமாறு திருவிளையாடல் திரைப்பட வசனம் போல கோபித்துக் கொண்டார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு, 3வது தெருவில் வச்சிருக்கு. தந்தை ராமதாஸ் முகுந்தனையே ஆமோதிக்க அன்புமணி ராமதாஸ் பனையூருக்கு வருமாறு சொல்லிவிட்டு சிரித்தவாறே அமர்ந்து கொண்டார். அன்புமணியின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, தன் பேச்சை கேட்காதவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என கராராக பேசியதால் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த பரசுராமன் முகுந்தன் என்பவர் ராமதாஸின் சொந்த பேரன் ஆவார். அன்புமணியின் அக்கா காந்திமதியின் மகன் முகுந்தன் கட்சியில் சமீபத்தில் தான் இணைந்ததாக கூறப்படுகிறது. கட்சியின் முக்கிய பொறுப்பை அக்கா மகனிடம் ஒப்படைத்ததால் தந்தையிடம் கோபித்துக் கொண்டார் அன்புமணி. இதை கவனித்த தொண்டர்கள் பாமக குடும்ப கட்சியாகவே மாறிவிட்டதாக புலம்பியவாறே வீடு திரும்பினர்.